வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையலில் இன்றைக்கி முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்தரைக்க மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, கசகசா இதெல்லாம் 1 டீஸ்பூன், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசி. ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சிருங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு சின்ன தக்காளியை நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும் வெங்காயத்தை. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும். நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால தண்ணி கம்மியாகவே போதும். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிடணும். கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கிடணும். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆயிட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இது கூடவே தேங்காய் அரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றிக்கிடலாம். தேங்காய், கசகசா, சோம்பு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். வேண்டானா இப்படி கிரேவியாகவே இருக்கட்டும். தனியாக தேங்காய் பால் மட்டும்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.